ரஞ்சித்தோட படங்களில் நடிக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசைப்படுவேன். சில படங்கள் ஆசைப்படுறதெல்லாம் வந்து அது சென்னை பேஸ் பண்ணாலே எனக்கு அதில் நடிக்கணும்னு ஒரு ஆர்வம். ஹீரோவா வந்து நமக்கு அறிமுகமானவர். அதுக்கப்புறம் டக்குன்னு அவர் அந்த மாரி ஒரு கேரக்டரில் மிகப்பெரிய ஷாக் எங்களுக்கெல்லாம் அது. அந்த டான்சிங் ரோஸுங்கிறது. நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ற படம் வந்து காமெடியான இல்ல. இந்த மாரியான ஒரு படமா இருந்திருக்கும். ஓகே. ஒரு பாலா படம் அந்த மாரியான ஒரு ரொம்ப லைவான ஒரு படமா ராவான ஒரு சுப்பிரமணியபுரம் அந்த மாரியான விஷயங்களா இருந்த நம்ப எடுக்க வேண்டிய படமா இருந்தது. நான் ஒரு புரொடியூசர் தேவைக்காக தான் நான் சந்தாந்த் கிட்ட போனது என்னுடைய இதுவுக்காக. ஏன்னா என்னுடைய வேலை எழுதுற வேலைங்கிறது கிடையாது. நான் எனக்காக வந்து ஒரு தனியார் சேனல்ல ஒரு 10 வருஷம் ப்ரோகிராம் பண்ணும்போது நானே எழுதிக்கிட்டேன். அவ்வளவுதானே தவிர, A1 அந்த மாரி ஹிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வெளிய படங்கள்லாம் வந்து கூப்பிட ஆரம்பிச்சு. இப்போ கமர்ஷியலா எல்லா படங்களும் நம்ம பண்றோம். இப்ப அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே வெளிய வந்துட்டோம். அது வேற விஷயம். இது எனக்கு இது பண்ணி நடிச்சு நமக்கு ஒரு பேர் வாங்கி, நமக்கு அவார்ட்லாம் வாங்கணுங்கிற கனவெல்லாம் கிடையாது. எய்ம்லாம் இல்ல. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அந்த மாரி கனவுகள்லாங்கிறது. எனக்கு இல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாரி ஒரு குணச்சித்திரம், குனி வச்சு குத்துறோம்னு அது மாரி பண்ணதில்ல. எதுவுமே பண்ணதில்ல. என்னடா இது அப்படின்னு சொல்லி நமக்கு பயங்கர இதுவாயிடுச்சு எனக்கு. இப்பவும் பாரு, அவரு சீரியஸா வேணான்னு எடுக்கிறத, இப்ப வச்சு நம்ம கிண்டல் பண்றோம்ல. இதுதான் நம்ம வேலையே. ஆமா. அந்த வேலைய தவிர நமக்கு மத்த அந்த வேலைலாம் நமக்கு தெரியாது. இப்ப காமெடியா நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பிரேக் போட்டு ஜெய பேபி படத்துல ஒரு ஃபுல் சென்டிமெண்டல் ரோலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் மாரி அவர்களும் உங்கள பயங்கரமா மோல்ட் பண்ணியிருப்பாரு. ஐயோ! நமக்கு அந்த ஆக்சுவலி வந்து அந்த படம் வந்து எனக்கு இப்ப ரஞ்சித்தோட படங்கள்ல நடிக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசைப்படுவேன். சில படங்கள் ஆசைப்படுறதெல்லாம் வந்து அதுவும் சென்னை பேஸ் பண்ணாலே எனக்கு அதில நடிக்கணும்னு ஒரு ஆர்வம். ஏன்னா சார்பேட்டாலாம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட அந்த மாரியான ஒரு கேரக்டர் தான். நம்ப நீங்க பாக்ஸரா? பாக்ஸரு, சிலம்பாட்டம் தெரியும். ஆ. அதெல்லாம் அப்போ பயங்கரமா பண்ணுவோம். அப்போ கல்யாணத்துக்கு இதெல்லாம் பண்ணி, அந்த சுருள் போடுறது, பட்டா போடுறது. நீங்க ஆர்ட் டைரக்டர் மட்டும் இல்ல, ஆமா. ஆர்ட் டைரக்டராவும் இருந்திருக்கீங்க. அது வந்து அந்த மாரி இருந்துன்னா, நமக்கு டோட்டலா அந்த சிலம்பாட்டம், மான் கொம்பு, பானா, செடிக்குச்சி ம். எல்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க. பந்தம், சுருளு, பட்டா இதெல்லாம் வந்து இதில வர டைப்புங்க இதெல்லாம். ஸ்டார் பந்தெல்லாம் வச்சு டைவெல்லாம் அடிப்பாங்க பாருங்க. அதெல்லாம் கல்யாணங்கள்ல செம கிராண்டா இருக்கும் அது. அந்த ஸ்டைல்ல இருக்கும்போது பாக்ஸிங்கிறது வந்து பெரிய ஸ்டேஜுக்கெல்லாம் போனதில்ல. பட் கோர்ட்ஸா இது பண்ணி நான் கிளாஸ்லாம் எடுத்திருக்கேன். ம். சிலம்பாட்டத்துக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்ப பார்க்கும்போதோ, நம்பளுது வந்து அது சார்பட்டா பரம்பரைன்னும்போது, நம்ம சுண்ணாம்புக்கால ஆறுமுக பரம்பரைன்னுவாங்க. சார்பட்டாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க வந்து பயங்கர இதுவா இருக்கும். நம்பளுது வந்து ஸ்டைலா இருக்கும். அது மா வந்து குருநாதர்ன்னு சொல்லும்போதெல்லாம் ரொம்ப ஸ்டைலா இருக்கும். நம்பளுடைய ஸ்டைல். டான்சிங் ரோஸ் மாரி இருக்குமா ஸ்டைல்? டான்சிங் ரோஸ்லாம் இல்ல. அதில டான்சிங்கிறது புதுசு. அது நம்ம எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் அது. அது வேற லெவலு. அவரு இந்த மோல்ட் மாரி ஒரு பண்ணியிருப்பாரு. ஹீரோவா வந்து நமக்கு அறிமுகமானவரு. அதுக்கப்புறம் டக்குன்னு அவரு அந்த மாரி ஒரு கேரக்டர்ல மிகப்பெரிய ஷாக் எங்களுக்கெல்லாம் அது. அந்த டான்சிங் ரோஸ்ங்கிறது. அம் அந்த மாரியான ஒரு விஷயங்கள்லாம்போது எனக்கு நடிக்கலையே, அந்த மாரி படங்கள் பண்ணணுமே அப்படின்னு. எனக்கு பொதுவாவே உலக சினிமா, மலையாள படங்கள்லாம் லைவான படங்கள்லாம் ஒண்ணு போகும். ஏன்னா நானும் ஒரு படம் அப்படிதான் பண்ணணுங்கிறதுனால தான் வந்து எங்களுக்கு ஒரு 10, 12 வருஷம் கேப் ஆயிருந்தது. நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ற படம் வந்து காமெடியான இல்ல. இந்த மாரியான ஒரு படமா இருந்திருக்கும். ஓகே. ஒரு பாலா படம் அந்த மாரியான ஒரு ரொம்ப லைவான ஒரு படமா ராவான ஒரு சுப்பிரமணியபுரம் அந்த மாரியான விஷயங்களா இருந்த நம்ப எடுக்க வேண்டிய படமா இருந்தது. அதனால என்னடா நம்ப இதில பண்ண முடியலையே அப்படிங்கிறது. 2வது நான் முழுக்க முழுக்க நான் ஒரு புரொடியூசர் தேவைக்காக தான் நான் சந்தாந்த் கிட்ட போனது என்னுடைய இதுவுக்காக. ஏன்னா என்னுடைய வேலை எழுதுற வேலைங்கிறது கிடையாது. நான் எனக்காக வந்து ஒரு தனியார் சேனல்ல ஒரு 10 வருஷம் ப்ரோகிராம் பண்ணும்போது நானே எழுதிக்கிட்டேன். அவ்வளவுதானே தவிர, மத்தபடி நான் பண்ற படங்களா இருக்கட்டும், இல்ல டிவி ஷோ, டிவி நாடகங்கள் எதுவா இருந்தாலும் என்னுடைய டயலாக்குகளா இருக்கும். சொல்லும்போது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிருவாங்க. நம்ம அத சேர்த்துப்போம் அவ்வளவுதான். நம்மளா சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறது இல்ல. அது ஓகே ஆகுற மாரி விஷயமா இருந்ததுனால, நான் அந்த மாரி இது பண்றது. நான் போய் வெளில நெறைய பேர் கேட்பாங்க. சந்தாந்துக்கு இப்படி எழுதுறோம், கொள்றோன்னும் போதுன்னு. இல்லங்க சாரிங்க. எனக்கு அது இல்ல. அந்த வேலைங்கிறது கிடையாது எனக்கு. நான் எனக்கு காமெடி பண்றதுக்காக நானா எழுதிக்கிறேன். அந்த மாரி பார்க்கும்போது எனக்கு நான் இங்கேயே நமக்கு வந்து அவரு இது சந்தானம் டீமு அது இதுன்னு நம்ம வெளிய படங்கள்லாம் கூப்பிடுறது கிடையாது. ம். நெறைய அந்த மாரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம இதிலேயே பெரிய ஹிட் A1 அந்த மாரி ஹிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வெளிய படங்கள்லாம் வந்து கூப்பிட ஆரம்பிச்சு. இப்போ கமர்ஷியலா எல்லா படங்களும் நம்ம பண்றோம். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே வெளிய வந்துட்டோம். அது வேற விஷயம். ஆனா இந்த படம் அது மாரி போயிட்டுருக்கும்போது எப்படின்னா, எனக்கு ரஞ்சித் படம் பண்ணணும் அப்படின்னும்போதும், ஒரு நாள் எனக்கு ஃபோன் இந்த மாரி வந்து படம் பண்ணணும்னு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. சரி ஓகே. ஏதோ இந்த மாரியான ஒரு படம் ஒண்ணு இருக்கு போல இருக்கு. சார்பட்டா மாரி. ஆ. போடா எதா தூசி தட்டி எடுடா பாக்ஸிங் கிளவுஸ். எடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரின்னா லோக்கல் அந்த மாரி ஏதோ ஒரு டைப். ஏன்னா இப்ப நம்மள கூப்பிடுறாங்கன்னா அப்படிதானே இருந்திருக்கும். அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு போனோம்னா, எடுத்த உடனே வந்து இது பண்ணி டைரக்டர்லாம் பார்த்து ரிஹர்சல் எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம தியேட்டர் ஆக்டிங்லாம் ஒண்ணு தெரியும்ல உங்களுக்கு ரிஹர்சல்லாம் பார்ப்பாங்க. ம். நமக்கு அது ரொம்ப பயங்கரம். நமக்கும் அதுக்கும் ஒத்தே வராது.
ஆமாம். ஏன்னா இப்போ நான் எப்பவுமே வந்து நம்ம என்ன ஓனாக பேசுவோமோ அப்படி தான் நம்ம அதிகபட்சமாக படங்களாக இருக்கட்டும் எல்லாமே பேசுவோம். கதையில் சொல்கிறேன். நம்மளுடைய இது இருக்கும் சொல்லுவோன்னு. இது எனக்கு இது பண்ணி நடித்து நமக்கு ஒரு பேர் வாங்கி நமக்கு அவார்ட்லாம் வாங்கணுங்கிற கனவெல்லாம் கிடையாது. எய்மெல்லாம் இல்லை. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அந்த மாதிரி கனவுகள்லாங்கிறது. எனக்கு இல்லை. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மக்களுடைய சிரிப்பு சத்தம் தானே அவார்டு. இல்லை எனக்கு அதுக்கு ஒரு மாறி, வாட்டி thanks. அதனால் வந்து என்ன விஷயம்னா அது அப்படியே இருந்து எனக்கு இல்லை. நான் வந்து அடிச்சு பிடிச்சி எப்படியாவது பெரிய லெவலாக ஆகி நம்ம அப்படிங்கிற கனவுகள்லாம் நமக்கெல்லாம் கிடையாது. அப்படியே போயிட்டே இருப்போம். நம்ம பாட்டுக்கு அப்படியே போயிட்டு இருக்கிற இது மாதிரி தான் அது. அதனால் வந்து எனக்கு சொல்லும்போது இதுவே எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. ரிஹர்சல். சரி இது வேலைக்கு ஆகாது, இது வந்தது ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் போகணும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டைலாக் ஒன்று கொடுத்தாங்க, நான் ஒன்று பேசினேன் அப்படின்னும் போதும் இதில் என்ன பெரிய விஷயம்னா அந்த கூட இருக்கக்கூடிய கோ டைரக்டருங்க அசிஸ்டன்ட் டைரக்டருங்கெல்லாம் வந்து என்ன கூப்பிட்றாங்கன்னு வந்து அவங்கள கூப்பிட்ற அளவுக்கு அவங்க வெளில போயிட்டாங்க. தயவு செஞ்சு என்னை கூப்பிடாதீங்கன்ட்டாங்க. ஏன்னா அப்புறம் அவரை கூப்பிட்றீங்க எங்களை எது கூப்பிட்றீங்க, ஏன்னா என்னை வேணான்ட்டாங்க. இப்போ என்னை வந்து ஏன்னா அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் தெரியும். தெரியும். இப்போ இந்த ஜே பேபியில் இருக்கக்கூடிய கேரக்டரை இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்களே எப்படா இவர் பண்ணுறாருன்னும் போது அப்போ அவங்க மைண்டில் இருக்கும்ல இது எடுக்கிறதுக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. இருக்குங்கிறது. இதில் என்னன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க கேரளா ஆர்டிஸ்ட்டுங்களாம் வந்து போயிருக்காங்க. கும்லாங்கி நைட்ஸ் ஆர்டிஸ்ட்டுங்க அது இதுனா அப்படி ஒரு கேரக்டராக இருக்கும்போதோ நம்ம யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி ஒரு குணச்சித்திரம் குனி வச்சு குத்துறோம்னு அது மாதிரி எதுவுமே பண்ணதில்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லி நமக்கு பயங்கர இதுவாயிடுச்சு எனக்கு. சரி ஓகே ஏதோ வந்ததுக்கு வந்துட்டோம். நீலம் ப்ரொடக்ஷன் நம்மளை கூப்பிட்டாங்களே, ஓகே குனி வச்சு குத்துனாலும் பரவாயில்ல, அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறோம். பண்ணும் போதுவே வந்து கோ டைரக்டர் தான் வந்து எடுக்கிறார். எடுக்கும் போதுவே தெரியுது இப்படிலாம் எடுக்கலை. டைரக்டர் வேறு பார்த்துக்கிறது அவர். நான் இதெல்லாம் பார்த்துட்டேன். நமக்கு தான் தெரியுமே. நம்ம இதை தான் வச்சு நம்ம காமெடி பண்ணுவோம். உடனே நான் இப்போவும் பாரு அவர் சீரியஸாக வேணான்னு எடுக்கிறத இப்போ வச்சு நம்ம கிண்டல் பண்ணுறோம்ல, இதுதான் நம்ம வேலையே. ஆமாம். அந்த வேலையை தவிர நமக்கு மற்ற அந்த வேலைலாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க அதுக்கு இதுன்னு வந்து